பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். மாறுபாடான போதனைகள் அதிகமாக பெருகியிருக்கிற நாட்களிலே தான் நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்திற்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போன நாட்களிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கோயம்புத்தூரிலே கிருபையை புரட்டுகிற மாறுபாடானவைகளை போதிக்கிற துணிகரமாக பிரசங்க மேடையிலே சினிமா பாடலை பாடுகிற மதுரை ஜஸ்டின் நியூ கவர்னன்ட் சர்ச்சை கோயம்புத்தூரிலே ஆரம்பித்திருக்கிறார். கோவை பட்டணத்து சபைகள் விசுவாசிகள் எச்சரிக்கையாயிருந்து உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளும்படியாய் நான் கேட்கிறேன். இப்படித்தான் ஜான் ஜெபராஜ் கோயம்புத்தூரிலே சபையை ஆரம்பித்தார். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆசீர்வாதம் செழிப்பு என்று அநேகர் அவரை பின்பற்றி போனார்கள். ஆனால் அவர்களுடைய நிலைமை இன்றைக்கு கேள்விக்குறியாய் இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், ஜான் ஜெபராஜ் கம்பேக். எதற்கு கம்பேக்? மறுபடியும் சினிமா ஸ்டைல 4 பாட்டு பாடி மைக்கேல் ஜாக்சனை போல ஆட்டமாடி தேவனுடைய நாமத்தை தூசித்து அநேகரை வஞ்சிப்பதற்கா கம்பேக்? நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவனுடைய சபையை பரிசுத்தத்திற்கும் இயேசுவினுடைய வருகைக்கும் ஆயத்தப்படுத்தாத எல்லா ஊழியர்களும் கோ பேக். வேத வசனம் சொல்லுகிறது, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாக இருப்பீர்களாக. ஆகையினால எச்சரிக்கையாய் இருக்கும்படியாக நான் கேட்கிறேன். புதிய உடன்படிக்கையை பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லி வேத வசனத்தை புரட்டுகிற நூதன உபதேசத்தை செய்கிற மதுரை ஜஸ்டினத்திலே நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இவர்கள் பாவத்தை கண்டித்து பேச மாட்டார்கள், பரிசுத்தத்தை போதிக்க மாட்டார்கள், நித்தியத்தை பரலோகத்தை நியாய தீர்ப்பை குறித்து பேச மாட்டார்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை வீடு கார் பணம் பொன் பொருள் என்று பூமிக்குரியவைகளையே தான் சுற்றி சுற்றி பேசுவார்கள். ஒழுக்க கேடானவர்கள் தான் தலைமைத்துவத்திலே இவர்கள் இருப்பார்கள். பாவத்தை அறிக்கையிடவர்கள் சொல்ல மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து நீங்கள் செய்த பாவம் செய்கிற பாவம் எதிர்கால பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார் என்று சொல்லி பாவ உணர்வே இல்லாமல் செய்து விடுவார்கள். ஒரு முறை ரட்சிக்கப்பட்டாலே போதுமானது, அவ்வளவுதான். நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் கடைசி வரைக்கும் ரட்சிப்பு என்று சொல்லுவார்கள். பாவத்திற்கு பின்விளைவு இல்லை என்று இவர்கள் சொல்லுவார்கள். தேவனை பிரியப்படுத்த அவசியமே இல்லை என்று இவர்கள் சொல்லுவார்கள். கடைசியாக தேவன் அன்புள்ளவர், கோபமே படமாட்டார், நரகமே இல்லை என்று இவர்கள் பேசுவார்கள். இப்படிப்பட்டவர்களிடத்திலே நீங்கள் எச்சரிக்கையாய் இருந்து உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளும்படியாய் நான் கேட்கிறேன். கிறிஸ்துவனுடைய சபையை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே மணவாளனுக்கு ஆயத்தமாவதற்கு கர்ப்ப வேதனை படுகிற ஊழியர்களே தேவன் தந்த ஊழியர்கள். இவர்களெல்லாம் கொடிதான ஓநாய்கள். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடி இந்த ஓநாய்களை அடையாளம் கண்டு இவர்களிடத்திலிருந்து உங்கள் ஆத்துமாக்களை சபையை காத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் உங்களை நரகத்திற்கு கொண்டு செல்லுகிற ஓநாய்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள்.